ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டி அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சிடலாம். சட்டி காஞ்சிட்டு இருந்தால் தான் நம்ம வேலை செய்யறதுக்கு சரியா இருக்கும். கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவைக்கு மிளகாய் ஒரு 10 மிளகாய், வரமிளகாய், பூண்டு ஒரு 100 கிராம் பூண்டு, புளி ஒரு பாக் சைஸுன்ற எலுமிச்சம் சைஸ் இருக்கிறத ஊற்றி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, அதில் ஒரு 7 வகையான பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு அடுத்தது மிளகு, ஜீரகம், சோம்பு. ஜீரகம்லாம் இருக்குது. சுரக்காய் சீவி நல்லா நம்ம காய் சீவுறதுல சீவி வச்சுருக்கிறோம். இந்த பூண்டு, வரமிளகாய், வெங்காயம் இது எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு இப்போ நேற்று மாதிரி ஓட்டிக்கலாம். மிளகு, ஜீரகம், சோம்பு, வரமிளகாய், பூண்டு எல்லாமே போட்டு, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் எல்லாமே போட்டு நம்ம ஒரு அரைச்சிக்கலாம். சட்டி காஞ்சிட்டு இருக்கு, எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா காய் 2 வகை காய் இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் நம்ம அதிகமாக விட்டு வச்சுக்கலாம். ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய்க்கு பக்கம் ஊற்றிருக்கிறப்ப சட்டியில் நமக்கு அவ்வளோ அடியில் இருக்கிறது கொஞ்சம் நமக்கு இந்த பூண்டு இதெல்லாம் நறுங்கிடுச்சு. மேலே இருக்கிற வெங்காயம் கொஞ்சம் நமக்கு மக்கள் பண்ணுறாங்க. கொஞ்சம் தக்காளி போட்டோம்னா அது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்.
எல்லாம் கொரப்பாக அரைச்சிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம தேவை இருக்கிற அளவுக்கு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இதில் ஆல்ரெடியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் பக்கம் போட்டுக்கலாம். கூட நம்ம வரமல்லி தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு பக்கம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு, 4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூளுங்க. நம்ம வீட்டில் அரைஞ்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன். ஆல்ரெடி மிளகு இதெல்லாம் போட்டிருக்கிறம்ப இருந்தாலே எதுவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தண்ணி படாமல் சுரக்காயில் நமக்கு தண்ணி இருக்கும். நல்லா நம்ம கிண்டி வைக்கணும். நம்ம அடுத்தது கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். சுரக்காய் ஏன்னா இந்த தண்ணியில் தான் நமக்கு சுரக்காயில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகுறதுல தான் இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும். தேவை இருக்கிற அளவுக்கு உப்புக்கல் போட்டுக்கலாம். நல்லா இவங்களை ஒரு கிண்டி மூடி வைக்கலாம். ஏன்னா நம்ம தேவைக்கு இன்னும் கொஞ்சோண்டு மிளகாத்தூள்ன்றங்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா இதே கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சோண்டு ஒரு தக்காளி 2 மிக்சியில் போட்டுடலாம். அந்த தக்காளியை நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதும் இதுக்கும் போட்டுக்கலாம்.
எண்ணெய் தாங்க மெயினாக இதுக்கு. நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல, இது நம்ம பாசக்கணக்காக வச்சு சாப்பிட்ற பொருள் தாங்க இது. அதனால தான் எண்ணெயிலே இது செய்யணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வெளியில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கறத, நம்மளும் வேலைக்கு போகிறவங்க இதை செஞ்சு வச்சுட்டா நமக்கு இது தனித்தனியாகவும் செய்யலாம். இப்போ சுரைக்காயும் தனியாக செஞ்சிடலாம், நம்ம கத்திரிக்காயும் தொக்கை இந்த மாதிரி இன்னும் பொடியாக நிறக்கி மிஷினில் போட்டு ஒரு குறப்பாக ஓட்டி நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா அப்பப்போ நமக்கு தேவையாக இருக்கும்போது நைட்டில் இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு இது நம்ம எடுத்து சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். அதனால தான் இது வந்து நம்ம செய்கிறோங்க. நேற்று செஞ்ச நம்ம ஊறுகாயே பாருங்கள், இந்த பாட்டில் நிறையா வந்தது. எப்படி இருக்குது பாருங்கள் இது தொக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் இதில், ஏன்னா எண்ணெய் வந்து நிறைய ஊற்றி வச்சுருப்பேன். எண்ணெய் இவ்வளோ தாங்க, என்னோடய லிமிட்டுக்கு நான் வந்து அதிகமாக எண்ணெய் வந்து நிறைய எண்ணெய் இருந்தாலே நமக்கு கெடுதல்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணுவேன். நம்ம வெளியில் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடும்போது இது நம்ம ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் எடுத்து யூஸ் பண்ணிடுவேங்க. ஏன்னா இது வந்து இருக்கிற வரைக்கும் காலி பண்ணுற வரைக்கும் மைண்டு ஃபுல்லாக இங்கேயே ஓடிட்டுருக்கும். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இருக்கு இல்லைங்களா, அதனால் டெய்லி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ எடுத்து சாப்பிட்ருவோங்க. வெளியில் நம்ம கொடுக்குற பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்றவங்களுக்கு இதில் கொஞ்சம் நம்ம இன்னும் எண்ணெய் வந்து நிறைய ஊற்றி கொடுத்துட்டோம்லன்னா அவங்க வந்து காற்று அதிகமாக ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாதுங்க. வெளியில் வைக்கிற பிள்ளைங்க ஸ்பூன் போட்டு தனியாக நம்ம எடுத்து சாப்பிட்டு மூடி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு 6 மாதம் வருங்குது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு 1 மாதம் 2 மாதத்துல இது காலி பண்ணிடலாங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து டவுனில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உடம்புங்களை நம்மளே பாதுகாத்துக்கணுன்ற முறையில் நான் சொல்கிறேங்க. நமக்கு 4 பேர் 10 பேர் இருந்து உதவி பண்ணி எல்லாம் செய்கிறவங்களா இருந்தால் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாங்க. பாருங்க, நேற்று வச்சு நம்ம அந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு சாதம் போட்டு அந்த தொக்குக்கு நம்ம கொஞ்சம் சாதம் போட்டதாங்க சூப்பராக இருக்கும். நேற்று செஞ்சோம் இல்லைங்களா அந்த தொக்கு செய்கிறதுக்கு, அந்த பாத்திரத்தில் இப்போ சுடு சாத்தை போட்டு நைட்டு பாட்டில் போட்டு வைக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். இது நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க. செஞ்சு சாப்பிட்டாவே செம்மையாக இருக்குது. சூடாக இருக்குது. அதனால் இது கொஞ்சம் நல்லா இந்த தொக்கோட இந்த சாப்பாடு போட்டு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ணுங்க. இதெல்லாம் வந்து சட்டியில் வந்து சட்டி சாப்பாடுன்னு சொல்லிட்டு புளியை போட்டு கரைச்சி அப்படியே பெசந்த சாப்பிட்ட காலமெல்லாம் இருக்குங்க. அவங்க தான் இன்றைக்கி நல்லா 100 வருஷத்துக்கு மேலே வாழ்கிறதுக்கும் மக்கள் ஆரோக்கியமாக இருக்காங்க. நம்ம டிக்கர்ஸ் வந்து இங்கே பார்க்கலாம்.
வெந்து எப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அது பார்த்தீங்களா, இன்னும் வேகணுங்க. இன்னும் இந்த காய் பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் இன்னுமே தூக்கம். ஏன்னா சொரக்காயில் இருக்கிற தண்ணி இன்னமே நல்லா இந்த கத்திரிக்காயை நல்லா இன்னும் தொக்காகணும். தீ வந்து கொஞ்சம் ரொம்ப அடல் அதிகமாக வைக்காமல் கம்மியாக வச்சே தான், ஏன்னா டக்குன்னு வந்து அடி பிடிச்சிருங்க. இருந்தாலே அந்த எண்ணெயிலே நமக்கு இந்த காய் எல்லாமே நல்லா மையாக வேகணுங்க. அப்போ தான் வந்து இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ஈரப்பதம் ஃபுல்லாக ட்ரை ஆகி வெந்ததுக்கப்புறமா தான், தண்ணி எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நமக்கு இந்த காய் வந்து இன்னும் இந்த எண்ணெயில் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நமக்கு இதை நம்ம மாதக்கணக்கில் வச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு செட் ஆகும். நான் கத்திரிக்காயெல்லாம் இன்னும் கொஞ்சம் மயம் பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே நல்லா இந்த மாதிரி நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வெளியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செய்ய டைம் இல்லைன்னும் போது நம்ம ஒரு காயெல்லாம் அவங்க எடுத்துக்கல, இந்த பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னும் போது நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அந்த குழந்தைங்க பெரியவங்கள நமக்கு ஏதாவது முடியாத டைமில் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு சாப்பிட்லாம் இல்லைங்களா. ஒரு சாப்பாடாக, ஒரு இட்லியா, தோசை, ஏதாவது ஒன்று, ஒரு உப்புமா கூட செய்யலாங்க. அந்த நேரத்தில் வந்து நமக்கு இது தொட்டுக்கிறதுக்கு நமக்கு காரமாக கொஞ்சம் இருக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு காயும் இருக்குதுல, 2 வகை காய் இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் உடம்புக்கும் சத்து கிடைக்கும். அது இல்லாமல் இப்போ கருவேப்பிலை, நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாம் செஞ்சோம் இல்லைங்களா, இப்போ அதுவும் நமக்கு வந்து நல்லது. இதே மாதிரி நம்ம கீரை வகையிலும் செஞ்சு எல்லா கீரையிலுமே செய்யலாங்க. செஞ்சு கொடுத்துட்டோம்லன்னா அந்த குழந்தைங்களுக்கு ரெகுலராக நம்ம வந்து ஏதாவது ஒரு கீரை வகை எடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டு நமக்கு உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், திருப்தியாகவும் இருக்கும். டிக்கர்ஷன் வந்து நமக்கு சூடு பண்ணிட்டுங்க ரெடியாகிடுச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல் இது தாங்க. ஏன்னா இன்றைக்கி சாப்பாடு தாங்க வச்சுருக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதில் சாதத்தை போட்டு கிளறி வச்சுட்டேன். கூட நமக்கு அப்பளம் மட்டும் நம்ம அரிசி அப்பளம் இருக்குங்க, அது போட்டுக்கிட்டோம்லன்னா போருங்க. தயிர் இருக்குது, தயிர் ஒரு பாக்கெட் இருக்குது, போருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்களா, காய் வெந்து வரணும். கத்திரிக்காயெல்லாம் நல்லா இப்போ தொக்கு மாதிரி வந்துடுச்சுங்க. பார்த்தீங்களா, நம்ம இந்த பக்கம் ஆயில் வச்சுருக்கிறம்ப எண்ணெய் வச்சு காஞ்சிட்டு இருக்குங்க. அப்பளம் போட்டுக்கலாம். இப்போ இவங்க கூட நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் நாட்டு சக்கரை வெல்லம் போட்டுக்கலாங்க.
வெல்லம் கொஞ்சம் பொடி வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பொடி ஒரு அரை ஸ்பூனு, நல்லா தூவி கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஏன்னா நேற்று நம்ம கருவேப்பிலை இதில் கொஞ்சம் வந்து புளிப்பு கம்மியாக தாங்க இருந்துச்சு, புளிப்பே இல்லை இன்றைக்கி. ஏன்னா காய் நிறையா இருக்கு இல்லைங்களா, அதனால் 3/4 எலுமிச்சம்பழம் அப்படியே புழிஞ்சு விட்டுடலாம். பழம் வந்து புதுப்பழம் கல் மாதிரி இருக்குது. ஆனால் இது சாறு இருக்குங்க நல்லா. நான் லெமன் எல்லாம் போன வருஷம் ரெடி பண்ண ஊறுகாயெல்லாம் இன்னமே இருந்து 1 வருஷத்துக்கு மேலாயும் இருந்ததுங்க. அதாவது எலுமிச்சம்பழம் மட்டும்தாங்க நான் வந்து பொடி பண்ணியும் பொடி ஐட்டத்துக்கு பொடி பண்ணியும் சேர்த்தனுங்க. இன்னமே வந்து வெங்காயம் பொடி இருக்கட்டும் எல்லாமே இந்த வருஷம் வரைக்கும் இருந்துச்சுங்க. எந்த ஒரு சின்ன ஒரு பூச்சியோ ஒரு எதுவுமே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதான் நம்ம செய்கிற இப்போ வந்து நம்ம வெல்லம் போட்டிருக்கிறம்ப பொடி, நம்ம எப்பயும் போடுற பொடி ஒரு சீக்ரெட் பொடி போட்டிருக்கிறம்ப. பட் வந்து எலுமிச்சம்பழம் 3/4 பழம் புழிஞ்சு விட்டுருக்குறம்ப. இப்போ இவங்களெல்லாம் நல்லா ஒரு கிண்டி எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு அப்படியே தானாகவே எச்சில் வச்சு ஊறுது எனக்கெல்லாம். சூப்பருங்க. இன்னும் நமக்கு கொஞ்சம் தேவை இருந்தால் கூட கல்லுப்பு ஆல்ரெடியாக அதிகமாக தான் போட்டிருக்குறோங்க. இன்னும் 2 கல்லுப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த வேலை முடிஞ்சிடுது. இந்த பக்கம் வந்து நம்ம அப்பளம் போட்டுக்கலாங்க. ஏன்னா வீடியோ வந்து அந்த பக்கம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அப்பளம் போடுறதுக்கு காட்டுறது. நான் பொரிச்சிட்டு உங்களுக்கு லைட்டாக அரிசி அப்பளம் சூப்பர். அரிசி அப்பளம் தாங்க, அது கொஞ்சோண்டு இருந்தது. சரி, அவங்கள வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, நம்ம போட்டுடலாம். எல்லாமே ஒவ்வொரு பொருளும் நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து செய்கிறோம் இல்லைங்களா, அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்றது தான் நமக்கு வந்து எப்பவுமே அந்த எண்ணம் உண்டுங்க. தயிருக்கும் அதுக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த அப்பளம் சூப்பராக இருந்துச்சுங்க. அதனால தான் இங்கே வந்து யாருக்கும் கொடுக்காம அப்பப்போ பொரிச்சு பசங்க நான் கொடுக்கணும்.
இந்த அப்பளத்தை நான் கொடுக்கல, சாரி. இது பார்க்குறதுக்கு நமக்கு கான் மாதிரியே இருக்கு இல்லைங்களா? இது கூட இந்த மாதிரி கூட நம்ம இந்த குட்டி குட்டி அப்பளம் செஞ்சு கொடுத்துட்டா அந்த பிள்ளைங்க வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருச்சோன்னா பிள்ளைங்க லீவில் வரும்போது நம்மளே வந்து போட்டு இது ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா, என்னால் முடியலன்னும் போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வேலையை நமக்கு முடிஞ்சிடும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. பாய் மக்களே. அவ்வளோதாங்க. தொக்கை இன்னொரு முறை பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிட்டு அடிப்படையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இவங்க வந்து இப்போ இந்த கல் கொஞ்சம் கரைஞ்சிரும். ஏன்னா இதில் சூடு இருக்கு இல்லைங்களா, அதனால் சூப்பராக கரைஞ்சிரும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருங்க. பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லையா தள்ளி விட்டு திட்டுறதா இருந்தாலையும் திட்டிட்டு. பாய் மக்களே.